வெல்கம் டு ஐயாஸ்கோலா பேங்கிங் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டெய்லி ஒரு ஷார்ட்கட்ஸில் பார்த்தீங்க. இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்லேருந்து ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். அந்த சமத்திரி வாசிக்கிறேன். A shopkeeper mark price of the digital watch is 20% more than the cost price. அதாவது ஒரு டிஜிட்டல் வாட்ச் வந்து அதோடைய காஸ்ட் ப்ரைஸை விட அதோடைய மார்க் ப்ரைஸ் வந்து 20% அதிகமாக இருக்குது, 20% அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. He sold it offer giving a discount of 20%. அந்த மார்க் ப்ரைஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தனா ஃபைண்ட் த லாஸ் பர்சன்டேஜ். கண்டிப்பாக அது காஸ்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ அது லாஸ் ஆகும். அதோடைய எப்போ லாஸ் ஆச்சுன்னா அதோடைய லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, பொதுவாக ப்ராஃபிட் அண்ட் லாஸோடைய பேசிக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அண்ட் மார்க் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் மார்க் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் ஆல்வேஸ் 100%. சரியா? காஸ்ட் ப்ரைஸ் எப்போதுமே 100% தான் இருக்கும். இந்த இடத்துல அவன் என்ன சொல்லியிருக்கான், இந்த டிஜிட்டல் வாட்ச் 20% மோர் தென் த காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த மார்க் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20% அதிகமாக இருக்கும். இட் மீன்ஸ் 120%. இப்போ என்ன சொல்கிறான், he sold it offer giving a discount of 20%. அப்போது அது எவ்வளோ கொடுத்துருக்காரோ அதில் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. மார்க் ப்ரைஸ்க்கு எவ்வளோ இருக்கோ அதில் 20% டிஸ்கவுண்ட். அப்போ மார்க் ப்ரைஸ்க்கு 10% பார்த்தா 12 அதானே, 10% பார்த்தா 12. அப்போ 20% பார்த்தா நமக்கு என்ன இருக்கும், 24 அப்படின்னு இருக்கும். சரியா? 20% டிஸ்கவுண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 120க்கு 10 ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சா 10%. அப்போ 10% வந்து 12 அப்படின்னா 20% என்ன இருக்கும், 24. அப்போ 24 இதில் செப்பரேட் பண்ணினா நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ இருக்கும் 96% அப்படின்னு இருக்கும். சரியா? ஏன்னா 120க்கு 20% பார்த்து சப் பண்ணால் கிடைக்கிறது 96%. அப்போ அதோடைய செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 96% அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. 96% கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் இந்த ப்ராஃபிட் லாஸ்லாம் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் தான் ப்ராஃபிட் லாஸ்லாம் வரப்போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் 100% இருக்கு, செல்லிங் ப்ரைஸ் 96% இருக்கு. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு, 4%. அப்போ 4% வந்து நமக்கு லாஸ் ஆகுது. 4% வந்து நமக்கு லாஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இது ஒரு மெத்தட். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட். இப்போ ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஒரு இன்க்ரீஸ் பர்சன்டேஜும் ஒரு டிகிரீஸ் பர்சன்டேஜும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மிலே பார்த்தீங்கன்னா இந்த 20% ஒரு இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இது 20% டிகிரீஸ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோடைய சேம் நியூமரிக்கல் வேல்யூ இது 20%. அப்போ இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், லாஸா கெயினா அப்படின்னு கண்டிப்பா லாஸ் தான் வரும். சேம் நியூமரிக்கல் வேல்யூ இருந்தால் கண்டிப்பா நமக்கு லாஸ் தான் வரும். அந்த லாஸ் பர்சன்டேஜ் எப்படின்னு ஈஸியாக கால்குலேட் பண்றதுக்கு 2 into 2 என்ன இருக்கும், 4. Then 4% is the லாஸ் பர்சன்டேஜ். 4% is the லாஸ். இந்த சம் இப்படி ஒர்க் அவுட் பண்றதுக்கு பதிலாக டேரக்டா இந்த லைன்லேயே நம்ம போட்டுடலாம். இது 20% மட்டும் இல்லை, என்ன பர்சன்டேஜ் கொடுத்தாலும் சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40% இன்க்ரீஸ், அதே 40% டிகிரீஸ், இதனால ஓகே தான். ஒரு ஏதாவது ஒன்று டிகிரீஸ் ஆயிருக்கணும், ஏதாவது ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ 40%. அப்போ இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா 4 into 4 16. அப்போ 16% டிகிரீஸ், 16% டிகிரீஸ். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண தேவையே கிடையாது. டேரெக்டாகவே நம்ம ஷார்ட்கட்டாகவே இந்த சம்மை பண்ணலாம். பட் ஒரே கண்டிஷன், ரெண்டு நியூமரிக்கல் வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும், டிகிரீஸ் ஆகணும். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, ரெண்டுமே டிகிரீஸ் ஆகக்கூடாது. ஒன்று இன்க்ரீஸ் அண்ட் டிகிரீஸ், ரெண்டுமே நியூமரிக்கல் வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 60% டிகிரீஸ் அண்ட் 60% இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 6 into 6 இருக்கும் 36% டிகிரீஸ். ஸோ லாஸ், டிகிரீஸ் மீன்ஸ் லாஸ், அவ்வளோதான். சரியா? இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வீடியோ ஃபர்தராக உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை மாதிரி உங்கள் ஷார்ட்கட்ஸ் உங்களுடைய பேங்க் எக்ஸாம் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.